மற்றும் ஒரு அண்மை செய்தி, ஜாஃபர் சேட் மீதான அமலாக்கத்துறை வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கடந்த 2006 முதல் 11ஆம் ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தில் சென்னை திருவான்மையூரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய வீட்டு மனையை முறைகேடாக பெற்றதாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் அவரது மனைவி உள்ளிட்டோருக்கு எதிராக 2011ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஜாஃபர் சேட் மீது அமலாக்கத்துறையும் கடந்த 2020ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஜாஃபர் சேட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணையின் பொழுது ஜாஃபர் சேட் தரப்பில் தனக்கு எதிரான ஊழல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2019ஆம் ஆண்டு ரத்து செய்துள்ள நிலையில் அமலாக்கத்துறை தொடர்ந்து இந்த வழக்கை நடத்த அனுமதிக்க கூடாது எனவும் தனது மனைவிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிந்த வழக்கு ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தன் மீதான வழக்கையும் ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம், வி சிவஞானம் அமர்வு ஜாஃபர் சேட்டுக்கு எதிரான ஊழல் வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க முடியாது என கூறி ஜாஃபர் சேட்டுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.